திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. வேற ஏதாவது கேள்வி கேட்கறதுல கேள்வி. ஒவ்வொருத்தரும் 2 பேரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி எவ்வளோ நேரம் வேணாலும் நான் பதில் சொல்ல காத்து. செயல் தலைவர் பதவி தான் எடுத்தாச்சு. அதில் இருக்கு செயல் தலைவர் பதவி இருக்கும். செயல் தலைவர் என்ற பதவி இருக்கும். அது யாருக்கு எப்போ கொடுக்கறதுன்றதை நான் முடிவு செய்வேன். ஆமாம், அதை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு தேவையில்லை. இந்த கூட்டத்தில் தேவையில்லை. என்னத்துக்கு அதை போய் சொல்லி கிடக்கணும். தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு கட்சி அப்படி எதுவும் இல்லை. அப்படி எதுவும் நடக்கவில்லை. நான் சொன்னேன் பொய். அதாவது இப்போ நாங்கள் இப்போ நீக்கியிருக்கிறது ஒழுங்கு நடவடிக்கை குழு 2 முறை கூடி இந்த நடவடிக்கை எடுத்து கடிதங்கள் அனுப்பி நேரில் வரலாம், இல்லை பதில் போடலாம், எதுவுமே செய்யலை. அது உதாசீனப்படுத்துறது தான். இப்போ நீங்கள் இவரை பாருங்கள், சந்திரசேகர் ராவ் அவர் என்னுடைய நண்பர் தான். தெலுங்கானா அவருடைய மகள் கவிதாவை தூக்கி போட்டார்னா கட்சியிலேருந்து நீக்கிட்டார். நிறைய உதாரணங்கள் இருக்குது. அந்த உதாரணங்கள்லாம் எதுக்கு நாம் சொல்லணும்? ஒன்று மட்டும் உங்களுக்கு அது சொல்லிட்டேன். அதனால் அவர் மீண்டுமா அவர் கொடுக்க போவதும் இல்லை, அது நடக்கப் போவதும் இல்லை. சொல்லுவாங்க பழமொழி, அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பாவா? செயல் தலைவர் பதவியை ஏற்றுக்கல அவர். இப்போ நீக்கிறீங்க, அதை ஏற்றுக்க வராங்க. இல்லை, தலைவர் பதவியை நீக்கி அது அவர் தலைவர் பதவியை நான் எடுத்துக்கினேன். எனக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்குது. ஏன்னா இது நான் தொடங்கிய கட்சி. இது ஒற்றை மனிதனுடைய உழைப்பால் வளர்ந்த கட்சி. அதனால் இவர் சரியாக செயல்படலை. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை என்பதனால் இப்போ நிர்வாக குழுவில் நடந்து கொண்ட முறை, அந்த நிர்வாக குழு மெம்பர்களுக்கெல்லாம் ஒரு 20 பேர் நிர்வாக குழு மெம்பர்கள் 20-22 அவர்களுக்கு அவர்கள் அந்த கூட்டத்தின் போதே நான் இதை சொன்னேன். இவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை. ஒருத்தர் பேசினார், அவர் பேசுறதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். ஒவ்வொரு தோறையும் பேச சொல்லி அதை குறிப்பு எடுத்து அவர்களுக்கு இவர் சொன்னார், இதை சொன்னார், இதுக்கு பதில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கணும். ஒருத்தர் பேச ஆரம்பித்ததுமே அவரை கடிச்சே குதறிட்டார். அப்புறம் மற்றவங்களாம் என்ன சொன்னாப்புல, எல்லாருக்கும் நான் சொல்லி இப்படி பேசுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன்னு மாதிரி அப்படி ஒரு பொய். அப்படி சொன்னால் அந்த நிர்வாக குழு மெம்பர்களை உறுப்பினர்களை அவமதிப்பதாக அர்த்தம். நீங்கள் அங்கே வந்து என்ன பேசணும், என்ன சொல்லிக் கொடுக்கறது? எதுவுமே இல்லை. அப்படி நடந்தது. அதனால் அது நிறைய பொய் சொல்லுவார். அதனால்தான் அந்த கூட்டத்திலே சொன்னேன், தலைமை பண்பு இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டிஸை விட்டு இல்லைன்னு சொன்னேன். இப்போ தொடர்ந்து நடக்கிற காரியங்களை பார்க்கும்பொழுது, வினோதங்கள்லாம் பார்க்கும்பொழுது அது தோணுது. அதனால் அவரோடு இருக்கிற சில பேர் அவரை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன்.
அவர்கள் நாங்கள் தவறாக வழி நடத்தவில்லை, சரியாகத்தான் வழி நடத்துகிறோம், அவருக்கு ஆலோசனை சொல்கிறோம் என்று சொன்னால் என்னை ஒரு முறை வந்து அவர்கள் சந்திக்கட்டும். எல்லாம் குழுக்களாக இல்லை, தனித்தனியாக கூட வந்து சந்திக்கட்டும். நான் சொல்றது ஒரு 10 பேர். நான் வளர்த்த பிள்ளைகள், நான் கொடுத்த பதவிகள், நான் உருவாக்கிய பிள்ளைகள் இன்னைக்கு திசை மாறி போயிருக்காங்க. ஆனால் அவர்கள் வந்து தனித்தனியாக வந்து நான் தவறு செய்து விட்டேன் அல்லது இந்த காரணத்திற்காக அப்படி போனேன் என்று சொல்லட்டும். சொன்னால் அவர்களை நான் மன்னிக்க முடியும். ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அவர் ஒரு டாக்டர். அவர் ஒரு நாள் இங்கே வந்தார், ஒரு கடிதம் எடுத்துக்கொண்டு. அந்த கடிதம் சேலத்திலிருந்து ஒரு டாக்டரிடம் இருந்து, என்னுடைய நண்பர் அவர். அந்த கடிதம் எடுத்து வந்து, இந்த பையன் நல்ல பையன், இவருக்கு நீங்கள் எம்பி சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னார். அதை வாங்கி பார்த்துட்டு அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்துட்டேன். வேறு எந்த விசாரணையும் அவர் நான் பண்ணதே இல்லை. எந்த விசாரணையும் பண்ணாமல் அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்துட்டேன். என்னுடைய நண்பர், சேலத்தில் இருந்த நண்பர், அவருக்கு கொடுத்த ஒரு கடிதத்தின் மூலமாக முன்பின் தெரியாத அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்து அவர் வெற்றி பெற்றார், எம்பி ஆனார். இது நான் சொல்றது ஒரு உதாரணம். அதே மாதிரி இன்னொருவர் நல்ல ஒரு சின்ன சிறு வயதில் என்கிட்ட வந்தார். அவருக்கு ஆங்கிலம் சொல்லுவதற்கு படிப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்தேன். அப்புறம் அவருக்கு பசுமை தாயகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதனுடைய தலைவராக அவரை நியமித்து உலக நாடுகள், பல நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன். அவர் நல்லா அறிவாளி பிள்ளை தான், அறிவாளி பிள்ளை. சில நாள் அறிவாளி பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கோணல் மாணல் வந்துடும் போலுகிறது. ஆனாலும் அவர் திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டு. இங்கே வந்து என்னிடம் அழுது நான் அப்படி சொல்லவில்லை, இப்படி சொல்லவில்லை என்றால், சரி அதை விழுப்பா அப்படி என்று சொல்லி அனுப்பினேன். அதன் பிறகு இப்பொழுது அங்கே போய் மும்முரமாக வசைப்பாடி கொண்டிருக்கிறார். இதற்கு நாம் என்ன சொல்றது? காலத்தின் கோலம் என்று சொல்லுவது. இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், போக போக தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அந்த வார்த்தையை நான் போக போக தெரியும்ன்றா அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வராது. நீங்களும் கேட்க மாட்டீங்க. வேறு எதாவது கேள்வி இருக்கா? பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை பொறுத்திருந்து என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நாம் இன்றைக்கி தானே நடவடிக்கை எடுத்துருக்குறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். என்னுடைய நல்ல யோசனை என்னென்னா, ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறது தான். அது எப்படி போட முடியும்? இது ஒரு குடும்பம், தந்தை மகன் சம்பந்தப்பட்ட உறவு அல்ல. இது ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட, மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. கட்சி என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. கட்சியை யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், போகலான்றது அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி அது உடனடியாக சாத்தியம் இல்லை. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை.
மகளிர் முன்னேற்றத்திற்காக மகனை புறக்கணிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது. போதும்பா போதும். சார் நீங்கள் கேட்குற கேள்விகள் தேவையில்லை. அப்புறம் அடுத்த வியாழக்கிழமை நாம் சந்திப்போம். செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் 16 குற்றச்சாட்டுகள் குறித்து, குறிப்பாக பாமகவின் ஒழுங்கு நடவடிக்கை குழு முன்வைத்த 16 குற்றச்சாட்டுகள் குறித்து அன்புமணி எந்த பதிலும் அளிக்கவில்லை. அவருக்கு 2 முறை அவகாசமும் வழங்கப்பட்டது. ஆனாலும் அவர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வராததால் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்குவதாக அறிவித்துள்ளார். மேலும் அன்புமணியை செயல் தலைவர் பதவியிலிருந்தும் நீக்குவதாக அவர் செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்திருக்கிறார். பதில் அளிக்கவில்லை என்பதால் குற்றச்சாட்டுகள் உண்மையானவை, சரியானவை என்று அந்த குழு முடிவு செய்திருப்பதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ராமதாஸ் குறிப்பிட்டார். மேலும் கட்சியின் நற்பெயர், வளர்ச்சிக்கும் அன்புமணியின் செயல்பாடுகள் எவரும் செய்யாத வினோதமான மற்றும் தலைமைக்கு கட்டுப்படாத தான் தோன்றித்தனமாக இருப்பதால் அரசியல் தலைவராக செயல்பட அன்புமணி தகுதியற்றவர் என்ற காரணத்தினால் அவரை கட்சியிலிருந்தும் நீக்குவதாகவும் செயல் தலைவர் பதவியிலிருந்தும் நீக்குவதாகவும் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.